அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. சரியான ரிவ்யூ. நிறைய பேர் இப்போ பாருங்கள், இப்போ எதுவுமே நெகட்டிவ் ரிவ்யூலாம் வராது, எல்லாமே பாசிட்டிவ் தான். நடிப்பின் அசுரன் யாருன்னா தனுஷ் மட்டும்தான். அந்த இடத்த யாருமே பிடிக்க முடியாது, எவனாலையும் முடியாது. வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். படம் நல்லா இருக்குண்ணா. பார்த்த வரைக்கும் புரியல. தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருக்குது. ட்விஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது. பார்ப்போம் எப்படி இன்டர்வல் வரைக்கும் வந்திருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. புதுசாக இருக்குது இதெல்லாம். இல்லை, படம் நல்லா இருக்குது. இந்த படம் படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லதா நடிச்சிருக்காரு. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சொல்லுடா. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக இருக்கு. ராஷ்மிகாக தானே வந்தேன். இல்ல, தனுஷ் கோசம் தான். ராஷ்மிகாஸ் அவன் தான் வந்தான். இவரே ராஷ்மிகா கோசம் தான் வந்தாரு. இந்த படத்துல யார் ஹீரோ அது சொல்லு. தனுஷ் ஹீரோவா? ரெண்டு பேரும் ஹீரோ தான். நல்லா இருக்கு. புதுசா இருக்கு ப்ரோ. தனுஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. தெலுங்கு ஆக்டர்ல போய் நடிச்சிருக்காரு புதுசா. அதான் தனுஷ் கோசம் தான் ப்ரோ வந்தேன். ராஷ்மி கோசம் நான் வரல ப்ரோ. இவன் தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தெரியும். என்கேஜிங்காக இருந்தது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் ரோல் நல்லா இருக்குது. அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸுமே இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை ஜி. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு நாகார்ஜுன் ஃபேஸ் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்புறம் பாக்யராஜ் சார் இருக்கார் போல் அந்த சீனில். ஸோ அது லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. நல்லா கெட்டாக போட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல்லாக முடிச்சுட்டா பேசலாம். புரியல. ஆமாம் நல்லா இருக்கு. சீரியஸ்லி நல்லா இருக்கு படம். நம்ம ஃபுல்லாக முடிச்சாக்கப்புறம் தான் எதிராக ரிவ்யூ பாதியில் சொல்லக்கூடாது. ஸோ ஃபுல்லாக முடிச்சு வர்த்து தான். சீரியஸ்லி வர்த்து. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இஸ் அ வெரி கிரேட் ஆக்டர் ஆக்சுவலி. ஸோ ஹிஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். பார்ப்போம். நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா லைக் நானும் அந்த ரிலேட்டட் தான். ஸோ ஐ நெவர் ஜட்ஜ் ஹாஃப் ஆஃப் த மூவி. லெட்ஸ் கம்ப்ளீட் இட் அண்ட் தென் ஜட்ஜ். தரம் நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு செட் பண்ணுறாங்க. ஒரு இதை செட் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அது ட்ரீட்டு. கோலிவுட் கண்டிப்பாக ட்ரீட்டு. தலைவர்கிட்ட ஒரு பயங்கரமான ட்ரீட்டு. டோலிவுட் ரெஸ்பான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம மக்களும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்படி ஒரு ஆக்டர் இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோ இருக்கிறப்ப அது நம்ம பார்த்து நம்மளுக்கு ஸ்டன் ஆகும். அது கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஆக்டர் இப்படி இறங்கி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்க்கலாம். அப்படி மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்க இப்போ தான் இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களும் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல். நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நம்ம ஒரு காமன் பீப்புளோட ஒரு சாயலில் இருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் பிரிச்சுட்டார். சூப்பராக இருக்குது. நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணிடுறா போல. நல்லா செம்ம ஆக்டிங். படம் செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல கதை. நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் எப்படின்னா ஒரு எமோஷ்னலாகவும் ஆக்ஷனாகவும் ரெண்டுமே கலந்து செம்மையாக தான் போகுது படம். வேறு மாதிரி ஒர்த்து தான். இன்டர்வலுக்கே இப்போ ஒர்த்தாக தான் இருக்குது. இன்னும் பாதி பார்க்கணும்ல. இனிமேல் தான் தெரியும் எப்படி இருக்குது. தனுஷ் எப்போ நல்லா நடிப்பான்ல, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இனிமேல் தான் தெரியும். இல்லை என்ன சொல்லி இனிமேல் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் எப்படின்னு தெரியும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் போய்ட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. போர் அடிக்கல. எப்படியும் நார்மலாக போய்ட்டுருக்குது. ரொம்ப போர்னால் சொல்ல முடியாது. நார்மலாக போய்ட்டுருக்குது. கமர்ஷியலாக போய்ட்டுருக்குது. என்ன ஒன்று அவங்க சுற்றி தான் வந்துட்டு இருக்குது படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேர் கமர்ஷியலாக நல்லா தான் இருக்குது படம் போர் அடிக்குது அப்படிலாம் கிடையாது. நல்லா தான் இருக்குது. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். என்ன சொல்கிறது, அந்த பிச்சை எடுக்கிற சீனு அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருக்குது படம். நல்லா படம் போர் அடிக்குது. அதான் சொல்கிறேன், தனுஷ் ஆக்டிங் தான் சூப்பராக இருக்குது. போர் அடிக்குது அப்படி சோர்ந்து அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சூப்பராக இருக்குது படம். அவர் எப்பவும்
அவர் பண்ண கேரக்டரே நல்லா இருக்குது. அவர் கொடுத்த ஆமாம், இதுலேயும் அதே மாதிரி தான் வராரு. ஒரு அண்ணன் கேரக்டர் மாதிரி தான் இதுலேயும் வராரு. நல்லா இருக்குது படம். போர் அடிலாம் அடிக்கல, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இதுக்கு மேலே செகண்ட் ஹாஃப் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி கொடுத்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கு சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு தெரியும். இல்லை, ஆக்டிங்காக தான் வந்தது. ஆக்டிங் ஓகே தான். நான் எந்த ஒரு ஹீரோவும் ஒரு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறது, ஒரு கோயில் வாசல் நிற்கிறது கொள்றதுன்றது யாரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங் ஓகே தான் எனக்கு. டான்ஸு இல்லை, லுக்கு மாறி இருக்கு. பட் டான்ஸுன்றது எதுவுமே வரல. செகண்ட் ஹாஃப்ல தான்ன்றதே தெரியும். நாகார்ஜுன ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா அந்தளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் தெரியல, செகண்ட் ஹாஃப்ல தெரியும் என்னன்றது தெரியும். நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அதை விட படம் ரொம்ப தனுஷ் ரொம்ப எமோஷனல் கொடுத்துருந்தாரு. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார் படத்தில். ஒவ்வொரு சீனும் ஒரு மாஸ் என்ட்ரி இல்லை ப்ரோ. மாஸ் என்ட்ரின்னு நான் பெருசாக இல்லை, அப்படி இல்லை. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபேன்ஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோங்கிற அளவுக்கு வந்து மாதம் அந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது. படம் ஃபுல்லாகவே எமோஷ்னல் நிறைய இருக்குது. இந்த படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். எப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்கு வந்து பணம் இல்லை, அந்த பணம் வந்து என்ன பண்ணும், அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தனுஷ் ரொம்ப இதாக சொல்லியிருந்தார். ரொம்ப புரியல ப்ரோ. இல்லை அப்படிலாம் அது வேற ஒரு, அது மார்வல்ஸ், அது வேற மாதிரி ஒரு படம். ஆனால் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு தமிழ் படம் மாதிரி, ஒரு தெலுங்கு படம் மாதிரியே தெரியல. முழுக்க எப்படி சொன்னோன்னா, இந்த படத்தில் முழுக்க வாழ்ந்துருக்காரு. அவர் ஸ்டேஜில் சொன்னார், இந்த படத்தை போய் நம்பி பாருங்கள், கண்டிப்பாக குபேரா வந்து நான் நம்பிக்கையோடு இருக்கேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லியிருந்தார். இந்த படம் உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பாக தனுஷுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவரை போய் சேரும் இந்த படத்தினால. அது மாதிரி ஹேட்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப கலாச்சி, ரொம்ப எமோஷ்னலாகி, அவர் இது வரைக்கும் ஸ்டேஜ் ஏறி நாங்கள் கத்தி, அவர் வந்து ஒரு எப்படின்னா, ஒரு ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் வேணாலும் அவர் முகத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் எமோஷ்னலாக இந்த டைம் நாங்கள் ஸ்டேஜில் பார்த்தோம். அதுக்கான இதை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் படத்தில். ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்ல, நம்ம ஒரு குப்பையில் இருந்து இவ்வளோ இது நம்ம பண்ண முடியுமா, இவ்வளோ நேரம் நம்ம நிற்க முடியுமா, குப்பையில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்போது அப்படிங்கிறத வந்து இந்த படம் மூலியமாக நான் நல்லா தெரிஞ்சிச்சு. குபேரா சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் பாருங்கள், படத்தை பாருங்கள் எல்லாரும். தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ள கண்டினியூஸாக அந்த ஆக்ஷன் ஃபிலிமாகவே சூப்பராக இருக்கு. அதுதான் ஆமாம். இல்லை, லைக் இன்னோசென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இன்னோசென்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ அவர் ட்ரூ டு ஹிஸ் ஹார்ட் அப்படி இருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 3.5 ஹவர்ஸ்க்கு வந்து உட்காந்து பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைட் சீன்ஸே பெருசாக இல்லை. ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்குது. பட் அதுவுமே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இல்லை, ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருந்தது. நெகட்டிவ் ரோல் பண்ணாமல் பண்ணியிருக்காரு. அதான் எப்படி அப்படின்னா, ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஸ்டோரி லைன் வந்து நம்ம மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். மேபி அவங்க ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இது படம் பிடிக்கலாம். மற்றபடி நார்மலாக இருக்கவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்றது தெரியல. ஆக்டிங் வைஸில் எல்லாமே ஓகே தான். நாகார்ஜுனா தான் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் தான் வந்திருக்காரு. பட் ஆக்டிங் வைஸில் எல்லாமே ஓகே. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட் மூவியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது கதை. அவங்களுமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அதான் செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் தான் வராங்க அவங்க. ஸோ அவங்களோட ரோலுமே வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. குபேரா படம் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் வாட்ச். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. பட் சொல்ல வர கருத்து நல்ல கருத்து தான். அதை வந்து இந்த மாதிரி படமாக எடுக்காமல் அந்த கருத்தை வந்து செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். தனுஷோட ஆக்டிங் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். உண்மையிலே ரொம்ப டெடிக்கேஷனாக நடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆக்டராக வந்து ஒரு குப்பை வண்டியில் விடுறது, ஒரு பிச்சைக்காரனாக நடக்கிறது, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வந்து சும்மா இப்போ வளர்ந்துட்டுருக்க ஆக்ட்ரஸே வந்து என்னால் அந்த விஷயம் போடணுமா, கரியை பூசணுமா, என்னாலாம் முடியாது அப்படின்னு சீன் போடுறாங்க. அதுக்கிடையில் அவர் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கிறது, ஹீரோயினும் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான்.
அவங்களோட உழைப்பை இதில் நல்லா காமிச்சிருக்காங்க. டேரக்டரும் அவரோட உழைப்பை காமிச்சிருக்காரு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா படத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவ்வளோதான். தேங்க்யூ. தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. தனுஷ் சார் படம்ன்றது இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஓகே, படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை சார், ஆக்டிங் வந்து அவர் அதான் சொன்னேன், அவர் இன்னும் நல்லா நடிச்சிருப்பாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்டிங். ஆனால் நாகார்ஜுன் சார் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு, நல்லா இல்லை நெகட்டிவ் ரோல் மாதிரி வருது, கடைசியில் ஒரு நல்லவனாகி செத்து போகிறாரு. ஓகே, சூப்பராக இருக்குது. தனுஷ் நல்லா தான் நடிச்சிருக்காப்ப, எல்லாருமே பார்க்கலாம். ராஷ்மிகா, நாகார்ஜுனா எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ் ரோல் தான், பட் ஆனால் நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்கிரிப்ட், பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம், நல்லா நடிச்சிருக்கு. நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருக்காப்புல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காப்புல ஸ்க்ரீனில். நல்லா இருக்கு. பழைய நாகார்ஜுனா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விட பெட்டராகவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தனுஷ் கூட. தனுஷ் அதுக்கு மேலே தனுஷ் சொல்லவே தேவையில்லை. ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க, பட் தனுஷுக்கு அந்தளவுக்கு கம்பாரிசனாக தெரியல ராஷ்மிகா மந்தனா. பட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி தான் வந்தோம். எங்கள் தலை வந்து என்ன படம் நச்சாலும் மாசு தான், அது எதுவும் சொல்லவில்லை. சில பேர் ஒன்றுமே தெரியாமல் இந்த வியூஸுக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 100K வியூஸுக்காக அவ்வளோ பேர் நடிகை, அவன் சும்மா அவன் நடிப்பின் அசுரன் பேர் அவன் கூட சொல்லக்கூடாது. அண்ணா அவ்வளோ பெரிய ஆள், அவர் அசால்ட்டாக கலாச்சிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இதுவும் வேறு எவனா ஸ்பீச் கேட்டால் அடடா அற்புதம் பிரமாதம் அப்படின்வாங்க. இப்போ விஜயே பேசினாருன்னா என்னென்னலாம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவர் பேசினோடனே யார்கிட்ட பேசுனுங்கிறான், யார்கிட்ட சண்டை போட்டுங்கிறான் அப்படிலாம் பேசுகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. என் தலைவன் இருக்கும் போதே நாங்கள் கை வைக்கிறோம்ல, அவர் நிற்க வைக்கிறோம்ல, நாங்கள் இருக்கோம். நான் இப்போயும் நான் சொல்கிறேன், எல்லாரும் இருக்கும். அவர்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலாம் தோக்க விட மாட்டோம். என்ன வேணா கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. படம் சொல்லணும்லாம் இல்லை, வேறு லெவலு. ஒரு சீனுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. சரியான ரிவ்யூ. நிறைய பேர் இப்போ பாருங்கள், இப்போ எதுவுமே நெகட்டிவ் ரிவ்யூலாம் வராது, எல்லாமே பாசிட்டிவ் தான். நடிப்பின் அசுரன் யாருன்னா தனுஷ் மட்டும்தான். அந்த இடத்த யாருமே பிடிக்க முடியாது, எவனாலையும் முடியாது. சூப்பராக இருக்கு. கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அந்த மாதிரிலாம் இல்லை, தனியாக தான் இருக்குது. பிச்சைக்காரன் வேறு, இது வேறு. தனுஷோட ஆக்டிங் இல்லை, ஃபைட் சீன் இருக்குண்ணா. நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். தனுஷை பற்றி பேச சொல்லுங்க, பேசுகிறேன். இந்த எமோஷ்னல் ஆகிட்டாரு. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குண்ணா. எங்களுக்காக இவ்வளோ இறங்கி அவர் நடிக்கணுமான்னும் போது எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. வளர்ச்சி பற்றி பொறாமப்படட்டோண்ணா. ஆனால் இந்த அளவுக்கு அவர் நடிக்கணும் அப்படிலாம் இல்லைண்ணா. ஃபேன்ஸ்க்காக நம்மளே வந்து ஒரு குப்பை எடுக்கணும்னா கஷ்டப்படுவோம்ல, அவர் அந்த இடத்துலலாம் வாழ்ந்துருக்கும் போது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ரியல் ஃபேனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தனுஷ் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனால் அவர் வந்து ஒரு பெக்கர் ரேஞ்சுக்கு வந்து ஒரு குப்பையில் நடிக்கிறதுலாம் வந்து ஈஸி கிடையாது. ஸோ அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஓடிடிக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேண்டாம், நல்லா இருந்துச்சு இது. ஆக்சுவலாக ராஷ்மிகா மேடம்க்கும் தனுஷ் சாருக்கும் வந்து ஒரு மேரேஜ் லெவல் கொண்டு போகுது, லவ்வர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து தனுஷ் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. வில்லன் இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து நல்லவர் தான். ஆனால் அவருடைய சுச்சுவேஷன் அப்படி கொண்டு போய் விட்டுருது. அவர் ஃபேமிலிக்காக அப்படி போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தனுஷ் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக எமோஷனல்னா ஒரு பெக்கர்ஸை வந்து ஸ்கேம் பண்ணுறது, அவங்கள ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஈக்குவலாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தனுஷ் ஃபேன்ஸ் என்ன அல்டிமேட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு படம். இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அல்டிமேட். அண்ட் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தனுஷோட போர்ஷன் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த மாதிரி நிறைய சீனில் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டானா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு படம்.
டாக்குமெண்ட்ரி மூவிஸ்ன்னு சொல்லலாம். டோட்டலாக படம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிங்கிறதுனால ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கொண்டுட்டு போயிட்டாங்களோங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. கிளைமேக்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தனுஷோட நடிப்பு உண்மையிலே பாராட்டி ஆகணும். பயங்கர வைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நடிக்க முடியுமான்னு சீரியஸாகவே யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரு அவ்வளோ அசால்ட்டாக வந்து உங்களுக்கு குப்பைக்கடங்குள்ளே விழுந்து அந்த இதிலெல்லாம் வந்து அதெல்லாம் வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது ஒரு சீன்லலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாரு, கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு. அவர் ஒரு பிச்சைக்காரரு, காசு கோட் சூட் போட்டிருக்கனால எவனுமே பிச்சை போட மாட்டான். வேறு வழியே இல்லாமல் பசி மயக்கத்தில் டப்புன்னு மயக்கம் போட்டு விழுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரியாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 சீன் சொல்லலாம். உண்மையிலே அவர் ஒரு பிச்சைக்காரராக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்தளவுக்கு ஃபீல் இருந்தது. பட் ரசிகர்களாக பார்க்கும்போது இப்போ இருக்க பசங்களுக்கான லைஃப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புகள் திருப்திப்படுத்திச்சான்னு கேட்டால் இல்லை. பட் இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான மூவின்னு சொல்லலாம். டோட்டலாக இது ஒரு அவார்ட் வாங்குறதுக்கான டோட்டலான மூவின்னு நம்ம வந்து இது பண்ணலாம் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து அவங்களோட லைஃபு அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வாழ்கிறதுக்காண்டி தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான நம்ம ஒரு யோசிக்கலாம். நீங்கள் நிறையா நியூஸ் பார்த்துருப்பீங்க. பஸ்லேருந்து இறக்கி விட்டதாக இருக்கட்டும், பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ட்ரெயினில் போகும்போது எத்தனை பேர் போலீஸ்காரங்களாம் அவங்களுக்கான மரியாதை கொடுக்காமல் அடித்தது. அவங்களும் மனுஷங்க தான். நீங்கள் எப்படி வாழணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வாழணும்னு ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் இந்த இதுக்குள்ளே வரல அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற விதம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக படத்தில் சென்டிமெண்ட் அண்ட் ஒருத்தவங்களோட ஒரு கேங்கோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட இதுதான் முழுக்க முழுக்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ் தான். அவர் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. நெகட்டிவும் கிடையாது, அவர் பாசிட்டிவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து சூழ்நிலை தான் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக்கும், அதே சூழ்நிலை தான் கெட்டவனையும் நல்லவனாக மாற்றுங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ரோல் தான் நாகார்ஜுனா ரோல். அவரோட சாரோட இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கன் ஷாட், ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். உண்மையிலே சூப்பராக இருந்தது. பழைய ஃபீல்லாம் போயிடுச்சு. அந்த கன் எடுத்து இது பண்ணுறது, நம்ம அர்ஜுன் சாரோட ஃபைட்லாம் கன்னில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதே அளவுக்கு தனுஷ் சாருக்கு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபைட்டு காமெடிஸ் ரெண்டுமே இல்லையோங்கிற மாதிரி தோணுச்சு.